எப்பா ஒரு வழியா காலையில சீக்கிரமே எழுந்துச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. எப்பா பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஓ, இன்னும் எல்லாத்தையும் இலைய போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பிள்ளைகளை எழுப்பி விட்டோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? மணி 7:30 ஆயிடுச்சு. எப்பா இன்னைக்கு சீக்கிரமே எழுந்துச்சு. இப்பயும் எங்களுக்கு செய்யறதா செஞ்சிருக்கேன், ஆனா என்ன சீக்கிரமே எழுந்து செஞ்சுட்டேன். சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் நல்லா தான் இருக்கு. ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்க தான் செய்யுது. சரி, பிள்ளைகளை கிளப்புவோம். இன்னும் பிள்ளைகளை கிளப்பிட்டு அதுகளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து போய் கொண்டு போய் நம்மளோட முதல் வேலையை வெற்றிகரமாக இன்னைக்கு செஞ்சிட வேண்டியதான். அம்மா, அம்மா, என்னம்மா இது? கிச்சனில் நீங்கள் சமைக்கலையா? இங்கே வச்சுருக்கீங்க? ஏல, கிச்சனில் தான் சமைச்சேன். கிச்சன்னா ஏற்கனவே நிறைய மேடம் ஃபுல்லாக ஜாமானாக இருக்குது. இன்னும் இதையும் வச்சா கை தவறி கீழே விழுந்துட்டா என்ன பண்ண? அதனால் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். எம்மா, ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ எல்லாத்தையும் தட்டு போட்டு மூடிடுவேன். ஜெய், நீ என்ன குளிக்கலையா? பல் தேய்ச்சிட்டியா? ஆ, இனிமே தான் தேய்க்கணும். இப்போதாம்மா பாத்ரூம் போயிட்டு வந்தேன். இப்படி குட்டி பையா, இங்கே வா. இவர் வேலையை ஒரு ஒன்றும் உருப்படியாக செய்யலையா? இங்கே வந்துட்டான், மூடி வைக்கலையா, அதை செய்யலையான்னு என்கிட்ட கேள்வி கேட்க. இங்கே வாழ நீ. வரமாட்டேன். ஏன் வரமாட்ட? நீ என்னை அடிப்ப. ஆமா, இவர் அப்படியே ஓயாமல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பாரு, இங்கே வாழ வந்துரு, மரியாதையா வந்துடல. தங்கம் வாடி. ஏன் முட்டக்கண்ணு? எம்மா, உங்கள் வீட்டில் இந்த மித்த எல்லாம் ஆச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன பிளட் குரூப்? அப்பா ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு என்ன பிளட் குரூப்னு எனக்கு எப்படா தெரியும்? ஏம்மா சொல்லுமா, அன்னைக்கு சொன்னேன்ல எல்லாத்துக்கும் ஓ பாசிட்டிவ்னு. ஆமாம் சொன்னேன். இப்போ அதுக்கு என்ன? நம்மளுக்கு மட்டும் எதுக்குமா ஓ நெகட்டிவ்? ஓ நெகட்டிவ் ரொம்ப ரேர் பிளட் குரூப்பா? ஏல, அந்த காலத்தில் யாருக்கு என்னென்ன பிளட் குரூப் இருக்குன்னே தெரியாது. அப்போ கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால யாராட்ட இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். இப்போலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. நீ ஏன் அப்படி ஓயாமல் பிளட் குரூப்லாம் அதையே பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, எதுக்கு? அப்பாவுக்கும் அபிக்கும் பி பாசிட்டிவ், உனக்கும் எனக்கும் ஓ நெகட்டிவ். எப்படி சொல்கிறாங்க அதை? தம்பி, நீ இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புவியான். மணி ஆல்ரெடி 7:40 ஆயிடுச்சு. இன்னும் நீ பல்லு கூட தேய்க்கல. பல்லு தேய்ச்சி குளிச்சு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வா. அம்மா சாயந்தரம் சொல்லுவேன், சரியா? அம்மா வந்து வந்து போயெல்லாம் கிடையாது. இப்போ போய் ஜெய்குட்டி பல்லு தேய்க்கணும், சரியா முட்டக்கண்ணா? சரிம்மா. இன்னைக்கு என்ன பூரியாம்மா? ஆமாம் தங்கம். பூரிக்கு என்ன சென்னாவா? ஆமாம். எப்படி தெரியும்? அதான் வச்சிருக்கீங்களே. ஏம்மா இன்னைக்கு உருளைக்கிழங்கு வைக்கலையா? சரி, எப்பயும் அதானே வைக்கும், ஒரு சேஞ்சுக்கு வச்சேன். சரிம்மா, ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வரேன், சரியா? அம்மா, இப்போ அந்த ஜெல்லு போட்டு குளிக்கலாமா? எனக்கு ஆசையாக இருக்குமா, ப்ளீஸ்மா. ஆஹா, இப்போலாம் காலையில் சோப்போடு தான் குளிக்கணும். சாயந்தரம் வந்து யூனிஃபார்ம் மாற்றுவீங்கல்ல, அப்போ அந்த ஜெல்லை போட்டு குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் போடு, சரியா? ப்ளீஸ்மா. இல்லை இல்லை ஜெய்குட்டியே, அப்பெல்லாம் கிடையாது. காலையில் சோப்பு, சாயந்தரம் தான் ஜெல் வச்சு குளிக்கணும், சரியா? இந்த அம்மா எப்பயுமே இப்படித்தான். அட போடா இவனே. ஜெய், அக்கா எங்க? அவள் மாடிக்கு தலைபின்ன போயிருக்கா. தலைபின்ன போயிட்டாளா? அப்போ இப்போ சாப்பிட வந்துடுவாளே. சரி, அப்போ அவளுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுப்போம். தம்பி, நீ மேலே மட்டும் தானே, அம்மா வந்து சோப்புறேன், சரியா? சரிம்மா. சரி, அப்போ பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்கும் போதே அவங்களுக்கும் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருவோம். ஆமாம், நேற்று நைட்டே வந்து தேன்மொழி எல்லாம் கொடுத்துட்டா. ஸோ இப்போ எடுத்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். எப்படி இந்த பிள்ளைகளுக்கு தெரியாமல் எப்படி எடுத்துகிட்டு போகிறது? சரி, ஒரு கட்டப்பையில் வச்சுட்டு அது மேலே துண்டை போட்டால் அதெல்லாம் கடைக்கு போகிறேன்னா நம்பிடுங்க. நம்ம பிள்ளைகளை பற்றி பிரச்சனை இல்லை. சரி, அந்த அண்ணன் சொன்ன ஏரியா. ஓகே ஓகே, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படி வர வழியில் தானே. ஓகே, என்னமோ எல்லாம் ஈஸியாக இருக்க மாதிரியே இருக்குது. ஏதோ இன்னைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குதே. ஒரு சின்ன முயற்சி பண்ணது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி, வேலையை பார்ப்போம். மணி 8 ஆயிடுச்சு. கேரியர்லையும் எடுத்து வச்சாச்சு. எங்கே அந்த மிக்ஸ் அப்புறம் எங்கே வச்சோம்? பெட்ரூமில் இருக்குது. சரி, நம்ம பிள்ளைங்க வரதுக்குள்ளே இது ரெண்டையும் அதில் எடுத்து வச்சுருவோம். ஜெய், அபி, கிளம்பிட்டீங்களா? வாங்க போகலாம். அம்மா, பி கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுமா. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேம்மா. அம்மா, சூப்பராக இருந்ததும்மா. பூரியும் அந்த சென்னாவும் சூப்பராக இருந்தது தெரியுமா? இன்னைக்கு மத்தியானமும் நான் அதே கொண்டு போட்டுமாம்மா? வேண்டாம் அபி, நீ எப்பயும் டிஃபன் கொண்டு போனால் உங்கள் மிஸ் ஏதாவது சத்தம் போடுவாங்கன்னு சொல்லுவேல்ல. வேணா ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கோண்ணே. மத்தியானம் அம்மா உனக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். தயிர் சாதமும் வச்சுருக்கேன், சாப்பிட்ருண்ணே. சரிம்மா. சரிம்மா, வெளியே போய் சாக்ஸை போடு, ஷூவை போடு. அம்மா பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், சரியா? சரிம்மா. ஜெய், சீக்கிரம் வா. அம்மா கீழே போய் வண்டி எடுக்கேன். நீ கதவை பூட்டிட்டு வந்துரு. உன் லஞ்ச் பேக்கையே நான் தூக்கிட்டு போயிடுறேன், சரியா? அம்மா நான் வந்துட்டேன். அடிச்சி வாய்முடு. எதுக்குல பயப்படுற? அம்மா, நீங்கள் நீ தனியாக விட்டுட்டு போகிறேன். நீங்கள் இல்லை, தனியாக விட்டுட்டு போகிறேன்னு எங்கே சொன்னேன்? நீ பேக் எடுத்துகிட்டு கதவை பூட்டிட்டு வந்தானே சொன்னேன்.
நீ கதவை பூட்டிட்டு வர்றதுக்குள்ள நான் வண்டி எடுத்து நிற்போம்ல. ஆ, எனக்கு பயமா இருக்குப்பா. நீங்களே பூட்டிட்டு வாங்க. இல்ல, நல்ல வாயெல்லாம் நல்லா பேசுற. பகல்ல என்னன்னு உனக்கு பயம்? ஏன் பகலன்னா பயப்படக்கூடாதோ? அப்ப 8 ஊருக்கு வாய் பேசுற. அது என்னம்மா 8 ஊருக்கு வாய் பேசுறேன்னா? சப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இப்போ மணி ஆயிடுச்சு, என்னால் இப்போ உட்காந்து எதையும் விளக்கிக்கிட்டு இருக்க முடியாது. நீ வர்றியா வரலையா? வாரேன் வாரேன். இவங்க ஒருத்தவங்க. போல கதவை பூட்டிட்டு வரேன். இறங்கு முத. சரி, விழுப்படுத்த குத்தி பிசாஸ். இந்த ஏரியா தானே சொன்னா கெடுமொழி. ஒரு ஃபோன் வேணா பண்ணி பாப்போமா? தேன்மொழி. ஆமாம்மா, இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அண்ணன் தான் போல இருக்கே. என்ன? ஏம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கேன். நான் பிறகு பேசவா? நீங்க தானா? ஆமாண்ணே, சாப்பாடு கேட்டிருந்தீங்கல்ல. என் பேர் சக்திண்ணே. வாங்கம்மா, வணக்கம். அண்ணே, சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேனே. காலையில் சாப்பாடு உங்களுக்கும் பையனுக்கும் தனித்தனியாக நீங்கள் கொடுத்த டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிருக்கேன். அது மாதிரி மத்தியானமும் எடுத்து வச்சிருக்கேனே. அப்படியாம்மா? சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். தேன்மொழி உங்களை பத்தி சொன்னாங்க. நீங்க ஏதோ அவங்க கூட கிளாஸ் படிக்கும்போது ரொம்ப நல்லா சமைப்பீங்களாமே, அதனால அந்த அக்கா சூப்பரா சமைப்பாங்கன்னு நான் யாராவது வீட்டில் வச்சு சமைச்சு கொடுப்பாங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒரு நாள் தற்செயலாக பேசிக்கிட்டு இருந்தேம்மா. அவங்க உங்களை பற்றி தான் சொன்னாங்க, உங்கள் சாப்பாடை பற்றி சொன்னாங்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைப்பேன். சரிம்மா. அமௌண்ட்டுலாம் எவ்வளவு சொன்னாங்களா தேன்மொழி? நான் 10,000ன்னு சொன்னேன் 2 பேத்துக்கும். அது போதுமா? போதுண்ணே. சரிம்மா, எதுனாலும் பார்த்துக்கலாம், சரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இதாங்கண்ணே, இந்த கட்டப்பையில் தான் இருக்குது, வாங்கிக்கோங்க. அண்ணே, உங்களுக்கு இது ஒத்துக்காது, இது பிடிக்காதுன்னு ஏதாவது இருந்தால், உங்களுக்கோ தம்பிக்கோ பிடிக்காதுன்னு இருந்தால் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேண்ணே. சரிம்மா, ஆனால் எனக்கும் என் பையனுக்கும் பிடிக்காதுன்னு எதுவுமே கிடையாது. என் பையன் எதுனாலும் சாப்பிட்டுக்குருவான். அப்படியா? பரவாயில்லையே. என் பொண்ணுக்கெல்லாம் ரசம்லாம் சுத்தமாக பிடிக்காதுண்ணே. அதான் அது மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லிருங்கண்ணே. ஓகேம்மா, சொல்லிடுறேன். அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எனக்கு சொல்கிறீங்களா? எதுக்குண்ணே? இல்லைம்மா, ஒரு 5,000 மட்டும் இப்போ அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் 1 மாதம் முடிவும் மீதம் 5,000 அனுப்புகிறேன். இல்லைண்ணே, இருக்கட்டும், பரவாயில்ல. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க 5,000 முன்னாடியே போட்டு விட்டுருங்க அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கிறணும். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கீங்களா? அப்படியா? சரிண்ணே, அப்போ நான் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது, தேன்மொழி கொடுத்துருக்கா. நான் அதுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன்னே. சரிம்மா, அப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. நான் 5,000 போட்டு விட்டுறேன், சரியா? சரிண்ணே. நைட்டு சாப்பாடு எப்போ வந்து வாங்கிக்கிறீங்க? நைட்டு இதுதான் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எது இருக்கானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வீட்டில் எது செய்வீங்களோ எதுனாலும் செய்யுங்க. சரிண்ணே. அப்போ நைட்டு 8 மணிக்கு இங்கேயே வந்து கொடுத்துறவா? சரிம்மா, எதுனாலும் சரிதான். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன், சரியா? சரிண்ணே. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். என்ன ஆமா தேன்மொழி. என்னண்ணே, அந்த அக்கா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களா டயத்துக்கு? ஆமாம்மா, இந்த வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கேன். அண்ணே, அந்த அக்கா சாப்பாடு உண்மைக்கே நல்லா செய்வாங்கண்ணே. அப்படியே உங்களுக்கு எதுவும் டேஸ்ட் பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கொஞ்சம் வேற மாதிரி செய்ய சொல்றேன். என்னண்ணே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கண்ட கண்ட ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வீட்டு சாப்பாடு கிடைக்குதுல்ல, அதுவே போதும். அண்ணே, உண்மைக்கே அந்த அக்கா நல்லா செய்வாங்க. அதான் உங்க பிள்ளைகளுக்குன்னா பார்த்து பார்த்து செய்வாங்கண்ணே. ஹெல்த்தியா இருக்குண்ணே, அதுக்கு நான் கேரண்டி. அம்மா, இன்னைக்கு என்னென்ன வேணும்? அதுவா, காலையிலே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்களே. காலையில் பூரியும் சென்னா குருமாவுமா, மத்தியானம் சாதம் வச்சு குழம்பு வச்சு கூட்டு ஏதோ வச்சுருக்கேன் நாங்கள். அப்படியா? ஆமாம், தயிர் தனியாக கொடுக்காம தயிர் சாதமாகவே செஞ்சுட்டாங்க போல். தயிர் சாதமும் அப்புறம் அதே சென்னால சுண்டல் மாதிரி பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாம். அதனால என் பையனுக்கும் சேர்த்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆமாண்ணே, கிளாஸுக்கு வரப்பவே அந்த அக்கா அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. என்னக்கா இதெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்காக செஞ்சேன், நிறையா இருந்தது, அதனால் நம்மளுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன்பாங்க. அதனால தானே நீங்கள் உங்கள் பையனுக்குன்னு சொன்னோன்னே எனக்கு அந்த அக்கா ஞாபகம் வந்தாங்க. அந்த அக்கா அதெல்லாம் நல்லா ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுப்பாங்கண்ணே. உங்களுக்கு எதுவும் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அன்னைக்கு அந்த அக்காவை அதை கூட செய்ய சொல்லிக்கலாம். ஓகேம்மா, ஓகே. அப்படிலாம் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன், பார்த்துக்கலாமா? சரிண்ணே, போங்க. உங்கள் பையனுக்கு வேற நேரம் ஆயிடுச்சுல. சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னன்னு. சரிம்மா, கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் என் ஒய்ஃப் சொன்னாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு 5,000 அக்கௌண்ட்டில் போட்டு விட சொன்னாங்க முன்பணமா.
சரி எப்படியும் 10,000 கொடுக்க போகிறோம், அதில் ஒரு 5,000 இப்பயே போட்டு விட்டுருங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறீங்க, திடீர்னு அவங்க ஜாமான் வாங்கணும்னா என்ன கஷ்டம், எதுக்கு கஷ்டப்படணும், தெரிஞ்ச பொண்ணு தானே. அதனால் ஒரு 5,000 முன்னக்கூட்டியே கொடுத்துருங்கன்னு சொன்னாங்கம்மா. அப்படியாண்ணே, பரவாயில்லையே. உங்கள் வீட்டில் அந்த அக்காவுக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட கஷ்டம்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு மட்டும் தானே ஜாமான் வாங்கி போட்டிருப்பாங்க. இப்போ திடீர்னு இடையில எப்படியும் அவங்களுக்கு வாங்கின ஜாமான் இடையில தீர்ந்து போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அவளும் அப்படி தான் சொன்னான். அதான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அக்கௌண்ட் நம்பர் அனுப்ப சொல்லியிருக்கேன். ஆ சரிண்ணே சரிண்ணே. சரிம்மா, அப்போ பார்ப்போண்ணே. நல்லா படிமா டிஎன்பிசிக்கு. ஆ சரிண்ணே, நானும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பார்ப்போண்ணே. ஏய் சூப்பர், அந்த அண்ணன் உண்மைக்கு போட்டு விட்டாங்களே. நான் கூட சரி எதுக்கு வேண்டாம், நான் மொத்தமாகவே வாங்கிக்கிறேன்னு சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க வர்ற ஸ்ரீதேவியை வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு. சரி அதான் அந்த அண்ணனே போட்டு விட்றாங்கன்னு சொன்னவொன்னே வேண்டான்னு சொல்லலை. அப்பா, வேலை கிடைச்ச முத நாளே சம்பளமும் கிடச்சிருச்சே. பரவாயில்ல சக்தி, 13 வருஷம் நீ கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு இப்போ தான் பலனே கிடச்சிருக்கு. அப்பா, நான் ஒரு சம்பளம்னு வாங்கியே 13 வருஷம் ஆச்சு. ஐயோ, இந்த நேரம் மனசாட்சி எங்கே போயிருக்கோம்? அது நம்ம நினச்ச உடனே எப்படி வரும்? நான் எவ்வளவோ குழப்பமாக இருக்கிற நேரம்லாம் வந்து என் குழப்பத்தை அதுதான் தீர்த்து வச்சிருக்கு. இப்போ எனக்கிட்ட ஒரு ஷேர் பண்ணணும் போல தோணுதே. மனசாட்சி எங்கே இருக்க? ப்ளீஸ் என்ட்ரி கொடுங்க. என்ன சக்தி, பயங்கர ஹாப்பி போல. ஆமாம், உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன். வேலையெல்லாம் கூட 7:30க்குள்ளேயே முடிச்சிட்டேன். இல்லாட்டி கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருப்பேன். சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலை செஞ்சாலே ஒரு குசி தான். அதுவும் இல்லாமல் முத நாளே எனக்கு பாதி ரூபா வந்துச்சு தெரியுமா? அப்பா, பயங்கர சந்தோஷமா இருக்க போலையே. ஆமாம் கண்டிப்பாக, எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் சம்பளம்னு வாங்கியே 13 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என் அக்கௌண்ட்டில் ரூபா கிடக்கும், ஆனால் அது எதுவுமே என் ரூபா கிடையாது. என் வீட்டுக்கார ரூபா இல்லைன்னா எங்கள் அக்கா ரூபா, 2 பேர்த்துக்குமே ஒரு 50 ரூபா செலவழிச்சாலும் நான் கணக்கு சொல்லணும். ஆனால் இது என்னோட சம்பாத்தியம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நான் இதை பத்திரமா வச்சுருப்பேன். பத்திரமா வச்சுருப்பியா? ஜாமான் வாங்க வேண்டாமா? இப்போ கூட 2 பேர் எக்ஸ்ட்ரா சமைக்கிறதுனா எப்படியும் ஜாமான் எக்ஸ்ட்ரா ஆகும்ல? ஆகும் தான், ஆனால் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ என்கிட்ட இருக்கிற ஜாமானை வச்சு எத்தனை நாளைக்கு சமைக்க முடியுதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேவைப்படுறப்ப வாங்கிக்கலாம். அது வரைக்கும் இந்த அமௌண்ட்டை டச் பண்ண மாட்டேன். தனியாக பூஜை ரூமில் ஒரு பர்ஸ் வச்சு அங்கே போய் வச்சுருவேன். அது வரைக்கும் சாமி கண்ட்ரோலில் இருக்கும். பரவாயில்ல, சரியான முடிவு தான். நான் கூட ரூபா கைக்கு வந்துருச்சே, அப்போ அங்கே போகிறோம், ஹோட்டலுக்கு போகிறோம், இல்லை பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவியோன்னு நினச்சேன். சேச்சா, அப்படி எப்படி சொல்லுவேன்? என்னதான் ரூபா கைக்கு வந்துட்டாலும் இன்னும் நம்மளுக்கு 1 மாதம் வேலை முடியலைல்ல. அப்படின்றப்ப இடையில என்ன செலவு வரும்னு நம்மளுக்கு தெரியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அதனால் கண்டிப்பாக இப்போதைக்கு அதை நான் தொட மாட்டேன். மொத்தமாக ரூபா வரட்டும், அந்த அண்ணன் எதுக்கோ கொடுத்துருக்காங்க சரி, ஆனால் அதுலேருந்து இப்போ நான் எடுக்க மாட்டேன். சரி, வேலை எப்படி இருந்தது? அப்படி ஒன்றும் இல்லை, எப்பயும் எங்களுக்கு சமைக்கிறதோட கூட கொஞ்சம் சேர்த்து சமைச்சிருக்கேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் புதுசாக எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஓகே, அப்போ நைட்டும் செஞ்சு கொடுக்கணும்ல? ஆமாம் நைட்டும் செஞ்சிடணும். அவங்க எத்தனை மணி? 8 மணிக்குனாலும் ஓகே. நான் 7:30க்கே செஞ்சிட போகிறேன். அப்படியா? நைட்டு என்ன சமையல்? நைட்டு என்ன சமையல் நான் முடிவு பண்ணல. நான் பொதுவாக யோசிச்சிருக்கேன், நைட்டு ஃபுல்லாக ஆவியில் வேக வச்சு தான் இருக்கணும். இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லை என்னைக்காவது ஒரு நாள் சப்பாத்தி. மற்றபடி நைட்டு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் சமைக்கணும். அப்போ ஆல்ரெடி பிளான்லாம் பண்ணியாச்சு. ஆமாம் கண்டிப்பாக. இப்படி ஆஃபர் கிடச்ச உடனே நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. ஒரே மண்டக்குள்ளே இதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் பிளான் பண்ணி வச்சதை எவ்வளோ தூரம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு. எனக்கு எப்படா அந்த 1 மாதம் முடியும்னு இருக்குது. எப்படியோ நல்லபடியாக பண்ணிடணும்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம்.